இந்த உலகத்திலேயே சொல் பேச்சு கேட்காத ஒரே ஒரு ஜீவன் எதுன்னா மனிதன். ஒரே ஒருத்தனோட சொல் பேச்சு ஒருத்தன் கேட்பான். யார் பேச்ச தெரியுங்களா சொல்லுங்க? கடவுள் பேச்செல்லாம் இல்லை, அவன் பேச்சு அவனே கேட்பான். அவனுக்கே ஒன்று தோணுச்சுன்னா அதை செய்வான் அவனே. புரியுதுங்களா? இப்போ இங்கே வந்திருக்க யாரும் உங்க பேச்சை கேட்டுதான் நீங்க வந்திருக்கீங்க. என்னதான்டா பாத்துருவோம்டா, அதை சும்மா தான் போயிட்டு வருவோம், இல்லை ஒரு ஆசீர்வாதம் வாங்க தான் போயிட்டு வருவோம். இங்க யாரு சொன்னாலும் சுப்ரீம் பவர் யாருன்னா நீங்க தான். இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தன் சொல் பேச்ச ஒருத்தன் கேட்பான், அவன் யாருன்னா நீங்க தான். ஒவ்வொரு தனி மனிதனும் தான். அப்ப தியானத்துல வெற்றி எங்க இருக்கு? நீங்களே தேடுவீங்க. வா மகனேன்னு கூப்பிட்டா வரமாட்டீங்க. புரியுதா? நான் வந்து விடுங்கள் எங்கேயாவது ஒரு போஸ்டர்ல பேனத்துல வருக வருக தியானம் அதெல்லாம் போடவே மாட்டேன். வராதுன்னு போடுவேன். 100 பேர் மட்டும்தான் போடுறேன். எப்படி 1000 பேர் தானே போடணும்? கோயம்புத்தூர்ல இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா 2000 பேர் கூப்பிட்டா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றேன்ப்பா, இல்லைன்னா நான் வரலப்பாங்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம்னா 100 பேர் வந்தாதாங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒன்று கொடுக்க முடியும். 2000 பேர் வந்தா பொதுக்கூட்டம் தான் பேச முடியும். ஏதாவது ஒன்று எப்படி கொடுக்க முடியும்? புரியுதுங்களா? கடைசியில் நீங்க என்ன பண்ணணும்? நானே ஒரு சின்ன துளியாக தான் கிடப்பேன், என்னதான் நீங்க அள்ளிட்டு போகணும். புரியுதுங்களா? அப்ப ஏதாவது ஒன்று செய்யணும்னா சில கூட்டங்களை வைத்து தான் செய்ய முடியும். கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு விடணும். அப்ப இதோடைய நோக்கம் அதுதான். அப்ப இதுக்குள்ளேருந்து என்ன ஆகும்னா, இந்த விதையை எது போடுறோம்னா நீங்களே என்னைக்காவது ஒரு நாள் தேடுவீங்க. 10 வருஷம் கழிச்சு கூட தேடுவீங்க. அது நீங்களா தேடுவீங்க. அதுக்காக தான் இந்த செயல் வடிவம். நீங்க அதை பார்த்துக்கங்க. பல பேர் கடவுள் மீது ஆசை பற்று எல்லாம் தேடுவாங்க. ஒரு நாள் அதெல்லாம் போயிடும், தானா நடக்கும். நீங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு போயிட்டு தியானத்துக்கு உட்காந்துடலாம். வேற எதுவும் கேள்வி இல்லைல்ல? வேற எதுவும் செயல் இல்லைல்ல? ஐயா வேற எதுவும் இருக்கா? ஏதாவது என்ன தியானம்? எனக்கு கேட்கல, கொஞ்சம் மைக்ல சொல்றீங்களா? அந்த மைக்ல வாங்க கோச்சுக்காம வாங்க ஐயா. தியானத்தில் இருக்கிறவங்க சரீரம் வைத்தாங்கன்னா அந்த ஆன்மாவோட நிலை, சரீரத்தை உடலை விட்டாங்க, உடலை விட்டுட்டாங்கன்னா அந்த ஆன்மாவுடைய நிலை தியானத்துல நல்ல உயர்ந்தவங்களா இல்ல நார்மலா இருக்கிறவங்கள சொல்லுங்க. சரி, நல்லா உயர்ந்தவங்க. 2 பேர்த்துமே கேக்குறீங்களா? சரி. இப்ப ஒரு நார்மலா இருக்கிற மனிதர் ஒரு உடலை அவர் ஏதோ ஒரு சூழல்ல திறந்துடுறாரு. உடல்ல இருந்து உயிர் போயிருது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிடுறோம்? நம்ம கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறோம், ஒரு செயல் பண்ணிடுறோம். ஆனா அந்த அவருடைய தன்மையில இருந்த உடலுக்குள்ள ஒண்ணு இருந்த செயல், அது பல செயல்கள் செய்யறதுக்காக ஒரு பணியில இருந்திருக்குல்ல. அந்த பதிவு போகாதனால அந்த ஏக்கத்தை விட்டு அது போகாம அதோட தவிப்பிலே அது இருக்கும். இந்த செயல் வடிவத்துக்குள்ளே இருக்கும். அந்த உடல் வேற தன்மைக்குள்ள அது போயிருச்சு. ஆனா அந்த உடலுக்குள்ள இருந்த செயல் அந்த தவிப்பை விட்டு போகவே போகாது. அதுக்கு எப்படி அதை போகணுங்கிற ஒரு செயல் வடிவத்தை தெரியவே தெரியாது. நிறைய இடங்கள்ல நம்ம வீட்டுல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் என்ன வடிவத்துலன்னா, சூட்சமத்துல ஒரு யோகி அந்த உயிருக்கான ஒரு வழியை காட்டி விடுவார். பிறப்பு இருந்தா பிறப்பு, இல்லைன்னா முத்திக்கான ஒரு வழியை காட்டி விடுவார். ஆனால் ஒரு யோகியா இருக்கிறவன் தன்னுடைய உடலை திறக்கும் போது அந்த செயல் வடிவத்தை தெரிந்துதான் அந்த உடலை திறந்து, அந்த உடலை எப்படின்னா, சில யோகி பெரும் நிலையில இருக்கிறவங்க உடலை மறைச்சிருவாங்க, இல்ல உடலை கரைச்சிடுவாங்க. சில யோகி இந்த உடலை இறக்கி வச்சுட்டு அவங்க ஆன்மாவிலேருந்து வெளியில போட்டாங்கன்னா அந்த உடல் பல்வேறுபட்ட தன்மையில பல்வேறுபட்ட காலங்கள் அந்த உடல்ல இருக்கிற அந்த ஆற்றல், அந்த தன்மை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த செயல் வடிவத்துல பல்வேறுபட்டவங்க யாரெல்லாம் அந்த உடல் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பணி நடக்கும், அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். அப்போ ஒரு யோகியாகப்பட்டவன் சில நபர்கள் மட்டும் தன்னுடைய உடலை பெரும் தியானத்துல பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டு போனவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க. பல பேருடைய செயலுக்கு ஒரு பெரிய
செயல் வடிவமாக இருந்திருக்கிறாங்க. அந்த உடலுக்குள்ள அவருடைய சோல் மட்டும் இல்லாம பல்வேறுபட்ட சோல்கள் எந்த உடலை இறக்கி வச்சாரோ அதுக்குள்ள அது வந்திருக்கு. வேற வேற சோல்கள்லாம் வந்து கூட அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு வேலை செஞ்சிருக்கு. இப்ப ஒரு இடத்துக்குள்ள ஒரு ஜீவ சமாதி இருக்கு, இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு இதுல யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தே ஆகணும், ஒரு பௌர்ணமி பொழுதுல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோலுக்கு எந்த உடலை இறக்கி வச்சிருக்காங்களோ அந்த உடலுக்குள்ள ஒரு சோல் வரும், வந்து உள்ள இறங்கி உட்காந்து அந்த தன்மையில அவர் ஆசீர்வாதம் வாங்குற உட்கார்ற இடத்துக்கு அவரை நோக்கி இந்த ஆற்றல் செலுத்தப்படும். அப்ப நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜீவ சமாதியிலையோ கோவில்லையோ எங்கேயாவது குகைகள்லையோ இந்த மாதிரி அனுபவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கு. அந்த அனுபவத்தை என்ன பண்றாங்கன்னா அதோட நின்று போயிடுறாங்க. அதை இன்னும் பலப்படுத்துறதுக்கு அதை அந்த இடத்துக்குள்ளதான் கவனமா செயல்படணும். ஒரு யோகியாகப்பட்டவங்க எம்மளுடைய தியானத்துல கத்துக் கொடுத்தது என்னன்னா, ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சுன்னா அந்த நேரத்துலதான் கவனமா இருக்கணும். இந்த உலகத்திலே தலை சிறந்தது ஒரு யோகிக்கு எப்பன்னா பயிற்சி காலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த நேரத்துக்குள்ள நமக்கு நிறைய குறிப்பு வரும், நிறைய இறை தத்துவம் வரும், நிறைய காட்சிகள் வரும். அதை யாருக்கிட்டவும் விவாதிக்க கூடாது, அப்ப குறி சொல்லக்கூடாது, அப்ப பிளஸிங் பண்ணக்கூடாது, அப்ப தீட்சை கொடுக்க கூடாது, அப்ப பணி செய்யக்கூடாது. அப்ப எப்ப பணி செய்யணும்னா முழுமை அப்படிங்கிறத நம்மளை தாண்டி ஒரு செயல் நம்மளையே மாத்தி இருக்கோம். அப்ப நம்மளே தானா தூக்கி போடப்படுவோம், நம்மளே தாண்டி ஒண்ணு நடக்கும், ஒரு வருவோம் வெளியில, அப்பதான் பணி செய்யணும். இங்க என்ன ஆயிருதுன்னா அந்த நேரத்துல ஒரு வேகத்துக்குள்ள நம்மளுடைய ஆன்மா தூண்டப்பட்டு பணி செய்ய வந்துடுறாங்க. அப்ப ஒவ்வொரு சில மாணவர்கள் ஒரு சிறு அனுபவத்தை, நல்ல அனுபவத்தை பெற்று அவங்க சில செயல் வடிவத்துல போகும்போது மேலும் அனுபவத்தை பெற முடியாம பலவீனமாகறாங்க. இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவமாக இருக்கு. அப்ப மனித செயல்ல இருந்து ஒரு உடல்ல இருந்து உயிரை விடுறது அந்த உடலுக்கும் துன்பம், அந்த உயிருக்கும் துன்பம். அப்ப இறை தன்மையில என்ன சொல்றாங்கன்னா, அந்த உடலுக்கும் நல்ல தன்மையாக்கு, உயிருக்கும் நல்ல தன்மையாக்கு. அப்ப இது ரெண்டு செயலும் இருக்கும்போது ஒரு நல்ல செயலாக மாறும், ஒரு நல்ல தன்மையாக மாறும் அப்படிங்கறதுதான் அதோடைய பொருள். இந்த தியானம் என்பது என்னன்னா என்னத்தை காட்டுது அப்படின்னா, இந்த உடலுக்குள்ள தியானம் பிறக்க பிறக்க வளர வளர உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் உங்களிடமிருந்து நல்ல தன்மை கிடைக்கப்படுகிறது, உங்களிடம் இருந்து ஒரு நல்ல செயல் அவர் பெறப்படுகிறார். இப்ப ஒரு நல்ல தியானம் பண்ணுகிறவன், உயர்ந்த தியானத்தை பண்றவன், உயர்ந்த குருவோட இருக்கிறவன், பிரயாணித்து கொண்டே இருக்கிறவன், அவன் மனைவியோட கையை பிடிச்சு நடக்கும் போதெல்லாம் அந்த பெண்ணும் இவனால் வளருகிறாள். அந்த பெண்ணும் இங்கிருந்து ஒரு அலைவரிசை அவனுக்கு பாய்ச்சப்படுகிறது. அப்ப அவளுக்குள்ளே ஒரு நல்ல தன்மை கிடைக்கிறது. அந்த தன்மையில அவளை சுத்தி இருக்கிற ரெண்டு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தன்மை கிடைக்கப்படுகிறது. இதான் இந்த செயல் வடிவமாக இருக்கிறது. அப்போ ஒரு தியானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விதமான அலைவரிசை. இந்த அலைவரிசை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை அத்தனை பேர்த்தையும் நல்ல தன்மைக்கு எடுத்துட்டு போகுது. ஒரு சாதாரண தியானம், ஒரு தியானம் பண்ணாத உங்களால உங்க பெட்ரூம் என்ன தன்மையில இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. கொசுவத்தி வாங்கிடலாம், என்ன வேணாலும் வாசனை திரவியத்தை வாங்கிடலாம், 50 கோடி ரூபாய்க்கு வீட்டை வாங்கிடலாம், அந்த வீடு என்ன தன்மையில இருக்குன்னு உங்களால அறிய முடியாது. எந்த வாஸ்து நிபுணர்களாலையும் அது என்ன தன்மை அப்படிங்கிற அந்த வார்த்தையை கூட சொல்ல முடியாது. இந்த இடத்துக்குள்ள சில வீட்டுக்குள்ள சில பேர் குடியிருந்து 6 வருடத்துல நோய்வாயு படுவான்னா படுவான். அதை ஒரு யோகி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவான், அதையும் மாற்றி அமைச்சு அந்த வீட்டை விட்டு வெளியில வாடாம்பான். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடம் சுடுகாடா இருந்திருக்கும், இல்ல 10 வருடத்துக்கு முன்னாடி அங்க 2 பேர் செத்து போயிருப்பான். அதுக்குள்ள தர்ப்பணம், கணபதி ஹோமம் இதெல்லாம் 10 நாள் தாக்கு பிடிக்கும். 15வது நாள் அதோட ஆதிக்கம் வந்துடும். புரியுதுங்களா? இதுதான் செயல் வடிவம். கோவிலுக்குள்ள மந்திரத்தால அங்க கோயில் நிக்கல, பிரபஞ்சத்திலிருந்து தொடர்பு இருக்கு. அதனாலதான் 1000 ஆண்டுகள் ஆனாலும் கோயில் என்ன பண்ணுது, அசையாம நிக்குது. கோபுரம் தான் பழசமாகுது, சிலை பழசாகுது, ஆற்றல் பழசெல்லாம் ஆகல. ஆற்றல் அப்படியே தினந்தோறும் புத்தம் புதுசாதான் நிக்குது. அதான் செயல் வடிவம். அப்போ ஒரு யோகி கோயில் எப்படி உருவாக்கினான், தொடர்பை ஏற்படுத்தி வச்சான்.
அப்ப ஒரு மனிதன் எதோட தொடர்பு இருக்கணும்? ஆகாயத்தோட தொடர்பு இருக்கு. அப்ப தியானம் என்பது என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தோடு ஒருத்தன் தொடர்பை ஏற்படுத்திக்கிறான். அப்ப இந்த பிரபஞ்சம் என்பது என்னன்னா, ஒரு நல்ல அலைவரிசைய காற்று வடிவத்துல ஒருத்தனுக்கு கொடுத்து அதை உடலை ஒரு நல்ல தன்மைக்கு மாத்தி மனதையோ உடலையோ நரம்பையோ உறுப்புகளையோ இரத்த நாணங்களையோ எல்லாத்தையும் நல்ல தன்மையில எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது. என்ன அடிப்படையில ஒரு மனிதனுடைய நெற்றியை தொட்டு நம்ம தீட்சை கொடுக்கிறோம் அப்படின்னா, இங்கிருந்து ஒரு அலைவரிசை அங்க கொடுக்கப்படுறதுதான். வேற நம்பிக்கை அடிப்படையில எல்லாம் இது செய்யக்கூடாது, செய்ய முடியாது. இந்த அலைவரிசை அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்களை என்ன பண்ணும்னா அடுத்த இடத்துக்கு நவர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அது உருவாக்கும். அவ்வளவுதான் இதோட செயல்படி. அப்ப ஒரு குரு கிட்ட ஆசீர்வாதங்கிறது என்னன்னா, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அலைவரிசையை வாங்கிறது தான் செயல். காலங்காலமாக சிவனடியார்களையோ சித்தர்களையோ ஒரு பைத்திய மாதிரி இருக்கிறவங்கள பல பேர் காலிலேயே விழுந்து கிடப்பாங்க. ஆடிக்காரில் போறவன் பணக்காரன் போறவன் பைத்தியக்காரன் மூட நம்பிக்கையில் இருப்பான்னா, ஆனால் நல்ல அலைவரிசையை இவனால தான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அந்த அலைவரிசை என்னன்னா, அவன் ஏழை பணக்காரன் தாண்டி அவனை நகர வைக்கும். பல நாள் கொல்கத்தா நகரத்துக்குள்ள சுத்திய விவேகானந்தருக்கு ஒரு பைத்தியக்காரன் ராமகிருஷ்ணன்கிற பைத்தியக்காரன் தான் நல்ல அலைவரிசையை கொடுத்தான். புரியுதுங்களா? அந்த நல்ல அலைவரிசையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தான். அப்ப என்ன சொன்னான்? விவேகானந்தனை பார்த்துட்டு துள்ளி குதிச்சான். ஏன்னா இந்த அலைவரிசையை ஒருவரிடம் கொடுக்க வேண்டும், அது நீதான் எப்ப வருவேன்னு காத்திருந்தேன். இப்ப தியானங்கிறது என்னன்னா, கடவுள் போதனை அப்படி போயிருச்சு. அலைவரிசை தான். நம்ம கைபேசி எப்படி இருக்கு, தொலைக்காட்சி எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு அலைவரிசையில தான் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே இருக்கப்படுது. இந்த அலைவரிசை சரியா இருக்கிறத வச்சுதான் நம்ம மனைவிக்கு நமக்கும் கருத்து வேறுபாடு இருக்கா இல்லையாங்கிற செயல். ஒரு சண்டை நடக்குது, வெளியில போயிட்டு வந்தோம்னா நம்ம என்ன ஆகுறோம்? அந்த அலைவரிசை மாறி வெளியில போனோம்னா மனதுக்குள்ள மாற்றம் ஏற்பட்டு அங்க என்ன நினைக்கிறோம்? அவ பேசியிருக்க கூடாது, நம்ம பேசியிருக்க கூடாது. அவ ஒரு கருத்து சொல்லிட்டா, நம்ம ஒரு கருத்து சொல்லிட்டோம். ஆனா அவள்கிட்ட சாரி கேட்கலனாலும் நம்ம என்ன பண்றோம்? அவள்கிட்ட பேசக்கூடாது 2 நாள், நம்ம பாட்டுல ரூம்ல போய் படுத்துறோம், ரூம்ல படுத்துறோம். அதே அலைவரிசைக்குள்ள நின்னா மீண்டும் மீண்டும் உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கலன்னு மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தை தான் வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு வார்த்தைகள் அங்கிருந்து இங்கிருந்து வர 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 அந்த அலைவரிசைகள் முற்றி கொண்டுதான் போய்கொண்டே இருக்கும். அப்ப அந்த அலைவரிசையிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு என்னன்னா, ஒருத்தனை தனிமைப்படுத்திக்கிறது, ஒருத்தனை போறது, இந்த செயல் தான். அப்ப தியானம் என்பது என்னன்னா, அந்த அலைவரிசை தனிமைப்படுத்தி கொள்ளாது. அதுவே பக்குவத்துல அம்மா திட்டினாலும் அப்பா திட்டினாலும் அவங்களுக்கு புரிதல் இல்லை, நம்மளை ஏதோ ஒரு வடிவத்தை திட்டுறாங்க, பார்த்துக்கலாம். சில பேர் சொல்லுவான், ஏன்னா சிவனடா நீ அப்படின்னா, உண்மையான சிவன் அடியாரை எத்தனை அலைவரிசை வச்சு செலுத்தினாலும் அவன் கலங்க மாட்டான். ஏமா நீ பேசினல்ல, உங்க அம்மாவையும் கூட்டியாந்து பேச வைட்டு உட்காந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த தியானம் அதுதான் பக்குவத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த அலைவரிசையெல்லாம் அதை போய் தாக்க முடியாது. புரியுதுங்களா? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், எத்தனை குடுகுறுப்புக்காரனை கூட்டிட்டு வாங்க, எத்தனை அந்த சித்து வித்து பண்றவங்க கூட்டிட்டு வாங்க, நம்ம அலைவரிசைகிட்ட நிக்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க வேற. இப்போ அந்த மேஜிக், பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு நமக்கும் தான் தெரியும் ஒரு செயல். அப்ப அந்த அலைவரிசை வந்தா இங்க வந்தா 10 அடி தள்ளி நிற்கும். அவனுக்கு தெரியும், ஏடா ஒரு செயலை செலுத்துறோம் இவங்கிட்ட போக மாட்டுதே, திரும்பி வருதே. அப்ப தெரியும் இதோட அலைவரிசை எந்த செயல்ல இருக்கு, என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கு, இது என்ன தன்மையில இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். இதுதான் செயல் வடிவம். அப்ப எண்ணத்தால் ஒரு செயல் வடிவத்திலிருந்து விடுபடுறதுக்கோ ஒரு நல்ல செயலை உருவாக்குறதுக்கோ வாய்ப்புகளை நம்ம தியானத்துக்குள்ள இருந்து தான் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். இப்ப வீட்டுக்குள்ள நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு நல்ல அலைவரிசையை உருவாக்கிக்கணுங்கிறது இதுதான். ஒரு மனிதன் தலை சிறந்த மனிதனா மாறுறது என்னன்னா, இந்த எண்ணத்திலையும் இந்த அலைவரிசையிலையும் நல்ல இதுல இருக்கும்போது தான் அவனால நல்லா படிக்க முடியுது, நல்ல செயலை செஞ்சுக்க முடியுது. அதனாலதான் கோள்கள் கிரகத்தை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, அந்த கோள்கள் என்ன பண்ணுதுன்னா நல்ல தன்மையை இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குது. நீங்க நினைச்சுக்கிறீங்க அம்மா நல்லவங்க, அப்பா நல்லவங்க, அதனால பிள்ளையும் நல்லவங்களா இருக்குன்னு. கிரகம் சரியில்லைன்னா அம்மா சூப்பர், அப்பா சூப்பர், பையன் கொலகாரனா இருப்பான். ஏன்னா அந்த அலைவரிசை கிறுக்கு பிடிக்க வச்சிரும். அலைவரிசையில தான் இங்க வாழ்க்கை.
புரியுதுங்களா? நாம டிவி, செல்போனு, மற்ற விஷயம் மட்டும்தான் அலைவரிசை. நாம அலைவரிசைன்னு மறந்தே ரொம்ப காலமாகி போச்சு. கொஞ்சோண்டு இதை பத்தி பேசினவர் தான் வேதாத்திரி. வேற யாரும் இதை பத்திலாம் பேசுறது கிடையாது. வேற ரூட் அவங்கலாம். சாம்பிராணியை போட்டு விட்டு ஆடுங்கடா, பாட்டை போடுங்கடா, வந்துருவான்டா சிவன் மலையிலேருந்து இறங்கி தாக்குங்கடா அப்படின்னா அது என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க. அப்படின்னா நீங்களே சொல்லுங்க. அந்த 70 ஆண்டுல எவ்வளவு பேர் வேற ஒரு மாற்றத்துக்குள்ள போயிடும். நம்ம ஞானம் அடைய வைக்கலங்க, யாரையும் நிதானப்படுத்திக்கிட்டு போறோம். புரியுதுங்களா? நம்ம மாம்பழம் கொடுத்துட்டு போகல, மாம்பழத்தை நீ திங்கணுமா வேண்டாமா நீயே முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நான் இன்னொரு பெரிய பணி என்னதான் செய்யறேன், நீ என்ன நம்புறல்ல அதே மாதிரி உன்னையும் நம்பு, நீயும் நானும் ஒண்ணுதான், நீ கொஞ்சம் உன்னையும் நம்பு, அப்புறம் என்ன நம்பு. நீ உன்னை நம்புனா அடுத்து என்ன ஆகும்? நீ தாக்கு பிடிச்சு நிப்ப. அடுத்த கட்டமா தினந்தோறும் என்னை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்குவ. அப்ப நான் அங்க இல்லாத போது இன்னொருத்தன் உனக்கு கிடைப்பான். நீ அவனையும் வச்சுக்கிட்டு நல்ல தன்மையில பிரயாணி, நல்ல வாழ்க்கையை பாரு, ஒரு செயல் வடிவம் பண்ணு. அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துல ரமணரோ மற்ற யோகிகளோ யாரும் எந்த பிரைவேட் சேனலும் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அவங்க செயல்படுறாங்க. அந்த காலகட்டம் முடிஞ்சோன்னா அவங்க சமாதிக்கு போயிடுறாங்க. அதே தன்மையில இன்னொருத்தர் வர்றாரு. அந்த செயல் வடிவத்துல ரமணர்கிட்ட ஒருத்தர் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, பல நாள் தியானம் பண்றாரு. அவர் ரமணர் என்ன பண்றாருன்னா, சூட்சமத்துல நான் பணி செய்ய முடியாது, இன்னொருத்தன் பணிக்கு வந்திருக்கிறான், அவனை பாடுறான்னு வழிகாட்டுறாரு. இங்க இவன் என்ன பண்றான்னா, இவனுடைய சிற்றறிவை பயன்படுத்தி உங்களை விட்டு போவே மாட்டேன், குருநாதர் இவர் தான், இவரை விட்டு போவே மாட்டேன் அப்படிம்பான். வேகமா தாண்டி குதிச்சு ஓடுறவனு இருக்கிறான். போகாம அங்கேயே புல் இல்லாத இடத்துல மாடு, எங்க ஊர்ல மாடு மேய்க்க போனா புல் இருக்கிற இடத்துல போய் மாட்டை விட்டோம்னா அது மேயாது. இந்த வறண்டு தரையை போட்டு நக்கிக்கிட்டு கிடக்கும். அந்த மாட்டை போட்டு நானே அடிப்பேன், புல் இருக்கிற இடத்துல போய் மேய்ஞ்சானா நீ ஏன் அப்படி பண்ற அப்படின்னா அது கேட்காது. அதே மாதிரிதான் குருவே வழிகாட்டுவான். டே நான் வேலை செய்ய முடியாதுடா, அங்க ஒருத்தன் வந்திருக்கிறான்டா, அவனை போய் பாடுறான்னா நம்ம ஆளுங்க போக மாட்டாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் என்னன்னா ஒரு பிரைவேட் கிடையாது. பிரபஞ்சத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பணி செய்ய ஒரு காலகட்டத்தில் வந்திருப்பாங்க. வேலை முடிஞ்சோன்னா போயிடுவாங்க. அடுத்த ஒருத்தர் பணி செய்யறாருன்னா சூட்சமத்தில் இருக்கிற குரு என்ன சொல்லுவாருன்னா, அவர் அந்த பணியை செய்யறதுக்காக வந்திருக்கிறாரு, இந்த அலைவரிசையில் இருக்கிறாரு, நீ என்னுடைய மாணவன், அங்க போ, நீ என்னுடைய மாணவன் அவர் தெரிஞ்சுக்குவாரு. உன்னை வழிநடத்துற விதம் வேற மாதிரி அவர் இருக்கும். உன்னை மரியாதையோட வழிநடத்துவார். ஏன்னா நான் நல்ல தியானத்தை கொடுத்துருக்கிறேன், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறேன்னு அவரு ஞானத்தால உன்னை அறிஞ்சுக்க முடியும். இதுதான் செயல் வடிவம். ஆனா இங்க அதுக்குள்ளேயும் குழப்பம் இருக்கு, அதுக்குள்ளேயும் ஒரு செயல் வடிவம் இருக்கு.